ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்ட்டான கத்திரிக்காய் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. 5லேருந்து 10 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். இது நீங்கள் சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம், இல்லை பிரியாணிக்கு சைடிஷாகவும் யூஸ் பண்ணலாம். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கத்திரிக்காய் கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆகவும் அதில் ஒரு கைப்பிடி அளவு நிலக்கடலை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவு கசகசா அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. அடுத்து இன்னொரு டீஸ்பூன் எள்ளு அதையும் பேனில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம். நான் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. 4லேருந்து 5 முந்திரி பருப்பு அதையும் உள்ளே சேர்த்து மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கோங்க. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் பவுடர் மாதிரி கூட பண்ணலாம், ஆனால் நான் பேஸ்ட்டாக எடுத்திருக்கேன். அடுத்ததாக பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காய் பேனில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் வதங்கவும் அதை ஒரு பிளேட்டில் தனியாக மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ இதே ஆயிலில் 1 டீஸ்பூன் அளவு கடுகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், இது 3ஐயும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம் அதை இந்த மாதிரி குட்டியாக நறுக்கி உள்ளே சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்திங்கன்னா வெங்காயம் ரொம்ப சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கவும் அதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் அரை தக்காளி, இல்லாட்டி ஒரு தக்காளி கூட எடுத்துக்கலாம். நான் அரை தக்காளி தான் எடுத்திருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காயை உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து ஊற வச்சு அதோட சாறு எடுத்து வச்சுருக்கேன். இதை உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு கொதி அளவு வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கொதி வரவும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த முந்திரி நிலக்கடலை பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க. கிரேவியோட ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சு வேக விட்டுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு கிரேவி அழகாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த கிரேவியை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.